ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் ஸ்கீமில் ரூபாய் 2000 உங்களுக்கு தொடர்ந்து வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஆஃபீஸர் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு தொடர்ந்து பிஎம் கிசான் ஸ்கீமில் ரூபாய் 2000 கரெக்டாக தவணை கிரெடிட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது பிஎம் கிசான் ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் ஏழ்மையான விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 தவணையாக ரூபாய் 2000 அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மூலயமா டைரெக்டாக அவங்களோட வங்கி கணக்கே செலுத்தப்படுற ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தவணை ஒரு சிலது மிஸ் ஆகுது, ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டவுட் எல்லாமே நம்ம அக்ரி ஆஃபீஸர், விஓ ஆஃபீஸர்கிட்ட, அதாவது பிஎம் கிசான் ஸ்கீமில் ஏன் பணம் ஸ்டாப் ஆகுது, லேண்ட் சீடிங் நோன்றதுனாலையா இல்லை இகேஒய்சி ஆகாதனாலையா அப்படின்றது சம்மந்தமாக நிறைய டவுட்லாம் நம்ம ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டிருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில ஆர்டிக்கல் மூலியமாகவும் கேதர் பண்ணியிருக்கோம். இந்த சொல்யூஷன் ஃபுல்லாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுக்க ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் ஸ்கீமில் உங்களுக்கு பணம் வராத ஸ்டாப் ஆகிடும்னா அந்த பணம் வர்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் ஸ்கீமில் ரூபாய் 2000 வர்றதுக்கு உங்களுடைய லிஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்து லிஸ்ட்டில், அக்ரி ஆஃபீஸர் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குதா, அந்த பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக ரூபாய் 2000 கரெக்டாக தவணையில் கிரெடிட் ஆகும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும். அந்த லிஸ்ட்டை எப்படி ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணலாம், உங்கள் கிராமத்தில் யாரெல்லாம் பிஎம் கிசான் ஸ்கீமில் பணம் வாங்குறாங்க, உங்களுடைய நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக லேண்ட் சீடிங், இகேஒய்சி சம்மந்தமும் ஆன்லைனில் எப்படி செக் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றது சம்மந்தமும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறேன். முழுக்கமாக ஈஸியாக சொல்லணும்னா பிஎம் கிசான் ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலான ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பணம் வராதவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு பணம் ரெகுலராக வரணும்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சம்மந்தமும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறேன். கூடுதலாக கிரேஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு புதுசாக விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்றது சம்மந்தமும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் மூலிமா டீட்டெயிலாக தெரிவிச்சிருக்கேன். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் ஸ்கீம் இந்த திட்டம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஏழ்மையான விவசாயிகளுக்கு பணம் செலுத்தின்னு வராங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6.5 வருஷங்கள், 6 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டுன்னு வராங்க. பல கோடி பேர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இந்தியாவில் பயன்பெற்றுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலவங்க இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாத இருக்குது, ஒரு சிலவங்க பணம் ஸ்டாப் ஆகுது, அது ஒரு சிலவங்க விவரம் தெரியாத அதை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஆன்லைனில் நீங்கள் பெனிஃபிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சென்டரில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்றேன். இந்த பெனிஃபிட் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 க்ரைட்டீரியாவை நீங்கள் கம்பல்சரியாக நோட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக கரெக்டாக இருந்த பட்சத்தில் தான் உங்களுக்கு பணம் கரெக்டாக கிரெடிட் ஆகும். முக்கியமாக ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதார் டெமோ அத்தன்டிகேஷன் ஸ்டேட்டஸ் ரெட் கலரில் பாக்ஸில் நோட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அதில் சக்ஸஸ்னு இருக்கணும். சக்ஸஸ்னு இருந்தால் தான் உங்களுக்கு பணம் ஆதாரில் கரெக்டாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருந்தால் இது சக்ஸஸ்னு வரும். அடுத்தது இகேஒய்சி டன். இகேஒய்சி டன் பொறுத்த அளவுக்கு ஒரு சிலவங்க மேக்ஸிமம் பணம் மாறாதவங்களுக்கு நோனு இருக்கும், எஸ்ன்னு நீங்கள் அதை மாற்றணும். நீங்கள் அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இகேஒய்சின்றது மஸ்ட்டு. அடுத்தது எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் எஸ்ன்னு இருக்கும். எலிஜிபிலிட்டி நோன்னு இருக்குதுன்னா நீங்கள் உங்களுடைய விஏஓ ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணணும், இல்லை அக்ரி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணணும். அடுத்தது பேமெண்ட் மோடு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஆதாரை பிரைமரியாக லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ் பேங்க் ஸ்டேட்டஸ், அதாவது ஃபார்மர் ரெக்கார்ட் ஹேஸ் பீன் அக்செப்டட் பிஎஃப்எஸ் பேங்க் அப்படின்னு இருக்கும். அது குறிப்பாக செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேண்ட் சீடிங். இந்த லேண்ட் சீடிங் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுக்கு நீங்கள் விஓ ஆஃபீஸரும் அக்ரி ஆஃபீஸரும் காண்டாக்ட் பண்ணணும். இதில் நோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வராது. எஸ்ன்னு மாற்றுறதுக்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட், பட்டா, என்ன பயிரிட்டுறீங்கன்ற அடங்கல் எல்லாத்தையும் உங்களுடைய வி ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு அக்ரி ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அவர் அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு லேண்ட் சீடிங்லையும் எஸ், இகேஒய்சிலையும் எஸ்ன்னு வந்ததுன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு பணம் கரெக்டாக கிரெடிட் ஆகிடும். இதை வி ஆஃபீஸர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆர்டிகளையும் குறிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீமில் 20வது தவணை பணம் வந்து வரப்போகுது. அதுக்கு முக்கியமாக வந்து இகேஒய்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் படி 20வது தவணை கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஜூன் 2025, அதாவது வந்து ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் உங்களுக்கு வந்து 20வது தவணை கண்டிப்பாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணலாம், கம்பல்சரியாக வந்து அப்டேட் பண்ணிங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் சென்டரில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகலாம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து இந்த 20வது தவணை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து சம்மந்தமாக உங்களுக்கு சில ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்கிப் ஆகாத கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து டேரெக்டாக வரணும்னா இதை ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சுங்க. இகேஒய்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 விதத்தில் எளிமையாக வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓடிபி அடிப்படையில் இகேஒய்சி வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அதாவது வந்து ஓடிபி பொறுத்தளவுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போயிட்டு நீங்கள் ஆதார் நம்பர் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து பண்ணிக்கலாம். அதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது பயோமெட்ரிக் இகேஒய்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது சேவை மையங்கள் நேரில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டு நீங்கள் இகேஒய்சி டீட்டெயிலாக வந்து பண்ணலாம். அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக அங்கீகாரம் அடிப்படையில் இகேஒய்சி வந்து நீங்கள் ஈஸியாக மொபைல் செயலி மூலமாக வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கைரேகை வசதி இல்லாதவர்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு பிஎம் ஸ்பேஸ் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎம் ஸ்பேஸ் KISAN கிசான் அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா www.pmkisan.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ஸ்கீமோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் வந்து முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட இந்த ஹோம் பேஜுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து வந்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் ரிலீஸ்டு த 19th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் யோஜனா ஆன் 24 February 2025 அப்படின்னு வந்து, அதாவது லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 19வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் கழிச்சு இப்போ ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் வந்து பண்ணுவாங்க 20வது தவணை எப்போ வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு. இதே நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி இஸ் மேண்டேட்டரி ஃபார் பிஎம் கிசான் ரிஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இகேஒய்சி கட்டாயம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி வந்து அவைலபிள் இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லைனா பிஎம் கிசான் போர்ட்டலில் நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து கைரேகை, அதாவது வந்து பயோமெட்ரிக் மூலிமா பயோமெட்ரிக் பேஸ்டு இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார்மர்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இகேஒய்சி நீங்கள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பெனிஃபிஷியரி லிஸ்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு, இது போல் நிறைய ஆப்ஷன்லாம் வந்து கூடுதலாகவும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக லாஸ்ட்டில் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். முக்கியமாக ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் நம்பரை வந்து 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் வந்து காமிக்கும். அதை ஓகே கொடுத்துட்டு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் வந்து வரும். அந்த நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இகேஒய்சி ஆன்லைனில் ஈஸியாக வந்து டன் ஆகிடும். அப்படி வந்து உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் வந்து பயோமெட்ரிக் செக் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணிங்க. பெனிஃபிட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இந்த என்டர் ரிஜிஸ்டர் நம்பர் பொறுத்த அளவுக்கு டிஎன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றத அந்த லிஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கேப்சாவை வந்து கொடுத்துட்டு கேட்டு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். அதை வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஸ்டேட்டஸ் ஈஸியாக வந்து ஷோ ஆகும். நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, பெனிஃபிட் ஸ்டேட்டஸில் எஸ் நோ, அதாவது இகேஒய்சி டன்னு, லேண்ட் செட்டிங் எஸ், அந்த லிஸ்ட்லாம் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அதில் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம்.
உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியலனா நோட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் இல்லை ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் நம்பரை ஃபைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து மொபைல் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வர வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை. ரிஜிஸ்டர் நம்பரையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். மேலும் ஆதார் கார்டு என்டர் நம்பரை வந்து கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் நம்பரை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அது சம்மந்தமாக வந்து தனியாக வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். அது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஸ்டேட்டஸை எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்றது போலே பெனிஃபிட் லிஸ்ட்டு, அதாவது வந்து உங்களுடைய வில்லேஜில் எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய நேம் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ் இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, உங்களுடைய பிளாக் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இதை ஃபுல்லாக வந்து உங்களுடைய வில்லேஜ் டீட்டெயில்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்த வில்லேஜ் நான் ரேண்டமாக ஒரு பிளாக்கும் ரேண்டமாக ஒரு வில்லேஜையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அதை கரெக்டாக வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க. பின்கோடும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்ட பிறகு கெட் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜில் யாரெல்லாம் வந்து இந்த பிஎம் கிசான் ஸ்கீமில் பணம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு வரும். முக்கியமாக வந்து உங்களோட நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். மேல்லாம் மேல்னு போட்டிருப்பாங்க, ஃபீமேல்னு போட்டிருப்பாங்க, எம்ஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. இதில் வந்து மேலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா பிளாக்ல இருக்க வில்லேஜையும் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இதில் உங்களுடைய நேம் இருந்தால் தான் பணம் வந்து ரெகுலராக வந்து வரும் அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து நீங்களும் வந்து நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் வீடியோ வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணாத வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு டைமும் வந்து நம்ம சொல்கிறது. இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பெனிஃபிட் லிஸ்ட்லேயே வந்து ஈஸியாக நாங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து இப்போலாம் வந்து ரீசனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. மொபைல் நம்பரை எப்படி வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்டேட் பண்ணலாம், பழைய மொபைல் நம்பர் ஒரு சிலவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், அதுபோல் வந்து ஆன்லைன் ரீஃபண்டு, இது போல் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர் சரண்ட், இது போல் நிறைய ஸ்கீம் அதை வந்து அப்டேட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வெப்சைட்டில். இது சம்மந்தமாக வந்து ரெக்வரி சம்மந்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனே வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் ஸ்கீம் சம்மந்தமாக இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் வந்து கொண்டு வரல. ஆனால் விரைவில் வந்து கொண்டு வர போகிறதா வந்து மத்திய அரசு வந்து சொல்லின்னு வராங்க. அது சம்மந்தமாக வந்து அப்டேட் வந்ததுன்னா நியூ பெனிஃபிஷரி வந்து ஆட் பண்ண முடிஞ்சால் ஆன்லைனில் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு வந்து கேட்கலாம், நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியுமா பிஎம் கிசான் ஸ்கீமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அவங்க வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎம் கிசான் ஸ்கீம் சம்மந்தமாக பணம் வராதவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிஎம் கிசான் ஸ்கீமில் யாரெல்லாம் பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும். இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணோம். உங்களுக்கு பேமெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.